பாகிஸ்தான் வந்து இஸ் அ டெரர் ஸ்டேட். இட்ஸ் நாட் அ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அங்கே நடக்கலை, இராணுவம் தான் ஆட்சியை நடத்துகிறது. இதான இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய பாலிசி தானே. இந்தியா பப்ளிக் ஃபோரத்தில் பேசுது பாகிஸ்தானுக்கு எதிராக. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்குது, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு பண்ணுது, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கேம்ப்பு நடத்த அனுமதிக்குது, பாகிஸ்தான் வெளிநாடுகள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வேர்ல்டு பேங்க்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் அனைத்துமே வந்து பாதி பணம் தீவிரவாத கேம்புக்கு போகுது. இதான நம்ம இந்தியா இது நாள் வரைக்கும் வந்து உலக ஐக்கிய நாடு சபையில், ஐஎம்எஃப்பில், வேர்ல்டு பேங்க்கில், இப்படி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில், இப்போ அத்தனை பேங்க்லேயும் அத்தனை செக்யூரிட்டி கவுன்சில்லையும் பாகிஸ்தான் மேலே இந்தியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தானே. அப்போ பாகிஸ்தான் டெரர் கேம்ப்னா டெரர் கேம்ப் அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் சொல்லிட்டு அடிப்பீங்க? என்னங்க ராஜதந்திர சார்? துல்லிய தாக்குதல், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை, டெரரிஸ்ட் பிளேஸ்ல மட்டும்தான் நாங்க அட்டாக் பண்றோம், அது சொல்லிட்டு பண்றோம் சார். அவனும் துல்லிய தாக்குதல் தான். பகல்காமில் வந்தான், கரெக்டாக ப்ரிசிஷனா 26 பேரை அடிச்சான், ஆம்பளையில மட்டும் அடிச்சான். அவன் ஒரு வாரத்துக்கு முன்னால வரதா சொன்னான். பிரதமர் போற விசிட்டை கேன்சல் பண்ணாரு, எல்லா போஸ்டையும் வாபஸ் வாங்கினாங்க. அப்போ ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? வழி ஏற்படுத்தி கொடுத்தது அவன். இன்ஃபார்ம் பண்ணதுக்காக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா?